வாழ்க வளமுடன். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் அரசு பொதுத் தேர்வில் 14 சரியான விடை, இதில் முழு மதிப்பெண்களை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்களை இப்போ நம்ம இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மாணவர்களுமே இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டாலே கிட்டத்தட்ட நீங்கள் 14க்கு 14 கூட வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்லா படிக்கணும். இதையும் தாண்டி உங்கள் டீச்சர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்போ நான் கொஸ்டின் வித் ஆன்சர் சொல்கிறேன், நல்லா கவனிச்சிக்கிட்டே வாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க. இதை திரும்ப திரும்ப கேட்டாலே ஞாபகத்துக்கு வந்துடும். சரிங்களா? ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என கூறியவர் லெனின். நான் கொஸ்டின் சொல்கிறேன், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கொஸ்டின் சொன்னோடனே ஆன்சர் சொல்லுங்கள். நான் ஒரு 5 செகண்ட் கழித்து ஆன்சர் சொல்லுவேன். சரிங்களா? அடுத்த கேள்வி, பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? பிரிட்டன். 19ஆம் நூற்றாண்டு முடிவடையும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது? ஜப்பான். டேஸ் ஆண்டில் ஜப்பான் சீனாவுடன் வலுக்கட்டாயமாக போரிட்டது? 1894. பாரிஸ் அமைதி மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்ற பிரான்சின் பிரதமர் யார்? பதில் கிளமென்சோ. இத்தாலி யாருடன் லேட்டரன் உடன்படிக்கையை செய்து கொண்டது? பதில் போப். நெக்ஸ்ட்டு, உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை? லத்தீன் அமெரிக்கா. அடுத்த கேள்வி, நாசிச ஜெர்மனியின் ரகசிய காவல் படை? ஹெஸ்டபோ. இது கோடிட்ட இடத்துல வரும், ஹெஸ்டபோ. அடுத்து, லத்தீன் அமெரிக்காவுடன் அண்டை நாட்டுடன் நட்புறவு எனும் கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். ஸோ 10வது ஒரு மதிப்பெண் பார்க்க இருக்கிறோம். தென் ஆப்பிரிக்க ஒன்றியம் எந்த ஆண்டு மே மாதம் உருவானது? தென்னாப்பிரிக்கா ஒன்றியம் எந்த ஆண்டு மே மாதம் உருவானது? இதற்கான பதில் 1910. சரிங்களா? அடுத்து, அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது? கிரோசிமா. டேஸ் என்பது தொலைவில் இருந்தே எதிரிகளின் போர் விமானங்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு கருவி. இதற்கான பதில் ரேடார். அடுத்து, பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன் முயற்சி எடுத்தவர் யார்? உட்ரோ வில்சன். ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார்? யூதர்கள். எந்த ஆண்டு வார்சா ஒப்பந்தம் கலைக்கப்பட்டது? 1991. நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? டாக்டர் சன் யாட் சென். ஐரோப்பிய குழுமத்தின் தலைமையகம் எந்த நகரில் அமைந்துள்ளது? ஸ்ட்ராஸ்பர்க். ஜெர்மனி நேட்டோவில் இணைந்த ஆண்டு எது? 1955. எந்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் பொது உடைமை கொள்கையை கட்டுக்குள்ளடக்க ஒரு கொள்கை வரைவை முன்வைத்தார்? ட்ரூமன். அமைதியையும் பாதுகாப்பையும் விரும்பிய அரபு நாடுகளுக்கு திறந்தே இருந்த ஒப்பந்தம் எது? சென்டோ. தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் என்ன? ஆரிய சமாஜம். விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? மகாதேவ் கோவிந்த் ரானடே. அதுதான் எம்ஜி ரானடேம்பாங்க. சரிங்களா? மகாதேவ் கோவிந்த் ரானடே. நெக்ஸ்ட்டு, சத்யார்த்த பிரகாஷ் என் நூலின் ஆசிரியர் யார்? தயானந்த சரஸ்வதி. எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் அல்லது சதி ஒழிக்கப்பட்டது? 1829. ராமகிருஷ்ண மிஷன் டேஸால் நிறுவப்பட்டது? சுவாமி விவேகானந்தர். சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் டேஸ்? ராமலிங்க சுவாமிகள். வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள்? கல்கத்தா. கட்டபொம்மன் டேஸ் என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்? கயத்தாறு. திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? மருது சகோதரர்கள். பாளையக்காரர் முறை தமிழகத்தில் டேஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? பதில் விஸ்வநாத நாயக்கர்.
வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? இதற்கான பதில் 1806 ஜூலை 10. ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி இது. அடுத்து நெக்ஸ்ட், நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் டுடுமியான். பதில் டுடுமியான். நம்ம வரலாறு பகுதியில் தான் பார்த்துக்கிட்டே வரோம். நெக்ஸ்ட்டு 33வது கேள்வி பார்க்க இருக்கிறோம். 1916ஆம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார்? திலகர். வங்கப்பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? 1905 அக்டோபர் 16. 1905 அக்டோபர் 16. சரிங்களா? 16. நெக்ஸ்ட்டு 35வது கேள்வி. சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்போது? 1908. முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? 1865. 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? கோவில் நுழைவு நாள். காந்தியடிகளின் அரசியல் குரு யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ அடுத்து 1919ஆம் ஆண்டில் இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் டேஸை அறிமுகம் செய்தது. இரட்டை ஆட்சி முறை. இந்திய தேசிய காங்கிரசின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது? கல்கத்தா. சென்னை மகாஜன சபை முதல் தலைவர் யார்? பி. ரெங்கையா. இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு அல்லது அமர்வு எங்கே நடைபெற்றது? 1000 விளக்கு. சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? டி. பிரகாசம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி யார்? டி. முத்துச்சாமி. சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யார்? ராஜாஜி. 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் டேஸ். இரட்டைமலை சீனிவாசன். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இதற்கான பதில் எம்.சி. ராஜா. தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது டேஸ் ஆகும். நீதி கட்சி. இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார்? இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் முத்துலட்சுமி அம்மையார். 50வது கேள்வி பார்க்க இருக்கிறோம். ரொம்ப முக்கியமான கேள்வி. 50வது கேள்வி. முதலாக ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி அச்சேரிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி எது? தமிழ். ஸோ மாணவர்களே, நம்ம வரலாறு பகுதியிலிருந்து 50 வினாக்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், கொஷின் வித் ஆன்சரோட. ஸோ அடுத்த பதிவில் நம்ம புவியியல் பகுதியிலிருந்து ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்ப்போம். இப்போ நான் இந்த சொன்ன 50 ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா இது அரசு தேர்வில் நிறைய மாவட்டங்களில் காலாண்டு அரையாண்டு ரிவிஷன் டெஸ்ட்டு இதிலெல்லாம் கேட்கப்பட்ட கேள்வியிலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள். ஸோ அதிக முக்கியத்துவம் கொடுங்க. கண்டிப்பாக நீங்களும் என்ன பண்ணலாம், சமூக அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 வாங்கலாம். அடுத்த பதிவு நான் புவியியல் பாடத்திலேருந்து மிக முக்கிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் கொடுக்க இருக்கிறேன். அடுத்தடுத்து பதிவுகள் கொடுக்குறேன். கண்டினியூவாக பாருங்கள், அதை வச்சு படிங்க. சரிங்களா? கண்டிப்பாக சமூக அறிவியல் பாடத்தில் நீங்களும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெறலாம். நன்றி, வணக்கம்.